பேசலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மார்னிங் மெடிடேஷன் மூலமாக உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத ஆண்டு விரும்புகிறார். வழக்கம் போலே நம்ம மார்னிங் மெடிடேஷனாக நல்ல ஒரு கருத்தோடு நம்ம இன்றைக்கி ஆரம்பிச்சிடுவோம். கதையோடு ஆரம்பிச்சிடுவோம். அதாவது ஒரு தோட்டக்காரர் இருக்கார். அந்த தோட்டத்தில் அவரோட தோட்டத்தில் விளைஞ்ச எல்லா காய்கறிகளுமே எடுத்து எப்பவுமே வியாபாரத்துக்கு போவாராம். அப்படி ஒரு நாள் தான் தோட்டத்தில் விளைஞ்ச எல்லா காய்கறிகளுமே எடுத்து மூட்டை கட்டிக்கிட்டு இருக்கார். அவர் வச்சிருக்கிற வண்டியில் மூட்டை கட்டி 4-5 முறையாக வச்சு கட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கார். அதே பாதையில் இன்னொரு வருவார். அவர் யார் அப்படின்னா, வாழ்க்கையை வெறுத்து போய் கையில் காசு இல்லாமல் 3 நாள் 4 நாள் சாப்பிடாம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே நடந்து வரார். அப்படி 2 பேர் அந்த பாதையில் கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த முன்னாடி மாட்டு வண்டியில் போகிறவர் போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பள்ளத்தில் ஒரு சைடு வந்து சக்கரை மாட்டிக்கிச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ என்னோடய வண்டி மாட்டிக்கிச்சு, என்னோடய காய்கறி எல்லாமே கீழே விழுவ போதே, கடவுளை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை விட்டு இறங்கி அந்த வண்டியை சைடில் வந்து ஒரு பக்கமாக பிடிக்கிறார். பிடிச்சிட்டு எப்படி இதை தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக முயற்சி பண்ணுறாரு. பார்த்தா ஈஸியாக அந்த பள்ளத்துலேருந்து மேலே வந்துருச்சு. அவருக்கு ஒரு ஆச்சரியம், இவ்வளோ பெரிய வெயிட்டை நம்ம எப்படி ஒரு ஆளாகவே தூக்க முடிஞ்சுது அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த சைடு ஒருத்தர் வந்துக்கு இருந்தார் பார்த்தீங்களா, வாழ்க்கையை வெறுத்து போய் என்ன பண்ண போகிறோம்ட்டு அவர் வந்து உதவி பண்ணியிருக்கார். அப்போது ஒரு தோட்டக்காரர் சொல்கிறாரு, ஐயா நல்ல நேரத்துக்கு வந்து என்னோடய வண்டியையும் காப்பாற்றிட்டீங்க, என்னோடய காய்கறியும் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தான் வச்சுருந்த காய்கறி மூடையில் ஒரு மூடை எடுத்து அவர் கையில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறார். அந்த வாழ்க்கையை வெறுத்து போனவர் அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, அவருக்கு 2 நன்மை வந்துருச்சு. என்னென்னா, சாப்பாடு 3 நாள் 4 நாள் சாப்பிடாம இருந்தார் இல்லையா, அப்போ சாப்பாடும் கிடச்சிருச்சு. 2வது இந்த காய்கறியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விற்று அதில் வர காசை திரும்ப நம்ம காய்கறி வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஐடியா வந்துருச்சு. இந்த கதையை குறித்து தான் வேதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்குது. என்ன அப்படின்னா, நாகும் 1:7, கர்த்தர் நல்லவர், அவர் இக்கட்டான காலங்களில் நாம் செல்லக்கூடிய பாதுகாப்பான இடம், அவர் தன்னை நம்புகிறவரை கவனிக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அந்த தோட்டத்துக்காரர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, அந்த வண்டி ஒரு பக்கமாக சாஞ்சிருச்சு இல்லையா. அப்போது அவர் அடுத்த நிமிஷம் என்ன சொல்கிறாரு, கடவுளே என்ன என் வண்டியை காப்பாற்று, என்னோட பொருளை காப்பாற்றுன்னு சொல்லி வண்டியிலேருந்து இறங்கி அந்த வண்டியை பிடிச்சிடுறாரு. அப்போ கடவுளை கூப்பிட்றாரு அந்த இடத்துல. அப்போது கடவுள் எல்லாவற்றையுமே கவனிக்கிறவராக இருக்கார். தன்னை யார் நம்புகிறாங்க, கடவுளே என்னை காப்பாற்று, கடவுளே இந்த காரியம் எப்படியா முடியும்னு சொல்லி கூப்பிட்றவங்கள கடவுளுக்கு வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. அப்போது அந்த வழிபோக்கர் வந்து உதவி செய்கிறார். அவர் மூலமாக வந்து உதவி செய்கிறார். இப்போ கடவுள் வந்து நேராக உதவி செய்ய முடியாது. ஸோ அந்த வழிபோக்கர் மூலமாக வந்து உதவி செய்கிறார். இன்னொரு வசனம் எப்படியா சொல்லுது பாருங்கள், சங்கீதம் 91:15, என்னை பின்பற்றுவோர் உதவிக்காக என்னை அழைப்பார்கள், நான் அவர்களுக்கு பதில் கொடுப்பேன், அவர்களுக்கு தொல்லை நேரும்போது நான் அவர்களோடு இருப்பேன், நான் அவர்களை காப்பாற்றி பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. இதில் என்னென்னா, உதவிக்காக என்னை அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது பார்த்தீங்களா. அப்போ அந்த தோட்டக்காரரும் சரி, அந்த வழிபோக்கரும் சரி, இவர் வந்து நன்மை செஞ்சார். அந்த வழிபோக்கருக்கு வந்து நன்மை செஞ்சார். அந்த தோட்டக்காரர் வந்து முயற்சியும் எடுத்தார். என்னன்னா, வண்டி சாஞ்சிருச்சு அப்படின்னு வண்டியிலேருந்து இறங்காமல் இருந்தாருன்னா வண்டி விழுந்திருக்கும், காய்கறியும் விழுந்திருக்கும், அந்த தோட்டக்காரர் கீழே விழுந்திருப்பார். அப்போ எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கும், அன்றைக்கி வியாபாரம் போயிருக்க முடியாது. அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும், கடவுள் நம்பிக்கை இருக்கணும், 2வது முயற்சி எடுக்கணும். நம்ம கடவுளுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும். நம்ம வந்து முயற்சி எடுக்காமல் கடவுள் எல்லாமே பார்த்துக்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, நம்ம முயற்சி எடுக்காமல் கடவுளால் எதுவுமே உதவி பண்ண முடியாது. 3வது அந்த வழிபோக்கிற மாதிரி நன்மை செய்கிறது எண்ணம் நமக்கு இருக்கணும். அந்த வழிபோக்கர் நினச்சா யாரோட வண்டி தானே கீழே விழுந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சா அவர் போயிருந்துருக்கலாம். ஆனால் அவர் உதவி பண்ணுற எண்ணம் இருந்தது. வேதத்தில் இயேசு கிறிஸ்து வந்து அதாவது உதவி செய்கிற எண்ணம், அதாவது நன்மை செய்கிற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் சுற்றி திறந்தவராக இருந்தார். அதுபோல் நாமளும் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்ன இருக்குதோ இல்லையோ நம்ம உதவி செய்கிற எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். அந்த வழிபோக்குற மாதிரி நன்மை செய்கிற எண்ணமும் இருக்கணும். அந்த தோட்டக்காரர் போல் கடவுள் நம்பிக்கை இருக்கணும். 3வது முயற்சி நம்ம எடுக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் கடவுள் நம்ம கூப்பிடவும் சரி, கடவுள் நமக்கு உதவி செய்கிறதுக்கு வல்லவராக இருப்பார். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு காரியத்தில் முயற்சி எடுத்து இது நடக்குமான்னு கூட ஒரு டவுட்டில் இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ பார்த்துருக்கிற ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசுகிறாரு. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் ஜெயமாக முடிகிறதுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். அதுபோல் இயேசு கிறிஸ்துவை போல் நம்ம நன்மை செய்கிறவாகவும் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.